வணக்கம். நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம கார் பம்பர்ஸ் மேல பளபளன்னு மின்னுகிற அந்த குரோம் கோட்டிங், இல்லனா சில நகைகள் மேல பூசப்பட்டிருக்கிற தங்க முலாம், அதாவது கோல்ட் பிளேட்டிங், இதெல்லாம் எப்படி செய்றாங்கன்னு. இது இயற்கையா நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை நாம வலுக்கட்டாயமா அதுக்கு விருப்பம் இல்லைனாலும் நடக்க வைக்கிறோம். மிக சரியா சொன்னீங்க. அந்த அற்புதமான அதே சமயம் கட்டாயப்படுத்தி செய்ய வைக்கிற ஒரு ப்ராசஸ்க்கு பேர் தான் எலக்ட்ராலிசிஸ். எலக்ட்ராலிசிஸ்? ஆமா, அந்த மொத்த அமைப்பிற்கும், அதாவது அந்த செட்டப்க்கும் பெயர் எலக்ட்ரோலிட்டிக் செல். நாம இன்னைக்கு உங்க பாடத்திட்டத்திலிருந்து யூனிட் 2 எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில இருக்கிற இந்த முக்கியமான தலைப்பை தான் ஆழமா பார்க்க போறோம். கேட்கும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சரி, இது ஏன் இவ்ளோ முக்கியம்? இந்த ஒரு கான்செப்டை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டா, நாம பயன்படுத்துற அலுமினியம், செம்பு மாதிரியான உலோகங்களை அதன் ஓர்ஸ்ல இருந்து எப்படி பிரிச்செடுக்கிறோம், ம் அப்புறம் குளோரின் மாதிரி முக்கியமான இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸ் எப்படி உருவாக்குறோம், அப்புறம் உலோகங்களை எப்படி பியூரிஃபை பண்றோன்னு பல விஷயங்களுக்கு அடிப்படை இதுதான். உங்க எக்ஸாம்க்கு இது மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. சரி, அப்போ முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த எலக்ட்ரோலிட்டிக் செல்னா என்ன? நான் கேல்வானிக் செல் பத்தி படிச்சிருக்கேன். அதுல கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறுது. அதுவும் ஒண்ணுதானா? நல்ல கேள்வி. அங்கிருந்து தான் நாம ஆரம்பிக்கணும். சுருக்கமா சொல்லணும்னா, எலக்ட்ரோலிட்டிக் செல் என்பது கால்வானிக் செல்லுக்கு நேர் எதிர். ஆப்போசிட். ஆமா, ஒரு கால்வானிக் செல்ல தானாகவே நடக்கக்கூடிய ஒரு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் மூலமா மின்சாரம், அதாவது எலக்ட்ரிசிட்டி உருவாகுது. ஆனா இங்க நாம வெளியிருந்து மின்சாரத்தை கொடுத்து இயற்கையா தானா நடக்காத ஒரு நான் ஸ்பான்டேனியஸ் கெமிக்கல் ரியாக்ஷனை நடக்க வைக்கிறோம். ஒரு நிமிஷம். இயற்கையா நடக்காத ஒரு விஷயத்த நாம ஏன் எலக்ட்ரிசிட்டியை செலவு பண்ணி நடத்தணும்? அது ஒரு மாதிரி இயற்கையின் விதிக்கு எதிரா போற மாதிரி இல்லையா? அருமையான கேள்வி. இத புரிஞ்சுக்க ஒரு சின்ன கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு பந்து ஒரு பெரிய மலை உச்சியில இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே. அதை லேசா தட்டி விட்டா போதும், அது தானா கீழே உருண்டு வந்துரும். இது ஒரு ஸ்பான்டேனியஸ் நிகழ்வு. இந்த நிகழ்விலிருந்து நாம சக்தியை எடுக்க முடியும். இதுதான் கல்வானிக் செல் மாதிரி. சரி. ஆனா கீழே விழுந்த அதே பந்தை மறுபடியும் மலை உச்சிக்கு கொண்டு போனோம்னா என்ன செய்யணும்? நாம தான் தூக்கிட்டு போனோம். இல்லனா ஒரு கருவியை பயன்படுத்தி தள்ளணும். அதுக்கு நாம நம்ம சக்தியை செலவு பண்ணணும். மிக சரி. எலக்ட்ராலிசிஸ் அப்படிப்பட்டதுதான். அந்த பந்தை மலை உச்சிக்கு தள்ளற மாதிரி நம்ம வெளியே இருந்து சக்தியை, அதாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கொடுத்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை அதுக்கு விருப்பமில்லாத திசையில நடக்க வைக்கிறோம். ஓ, இப்ப புரியுது. அப்போ அந்த அணுக்கள் மட்டத்துல, அதாவது மாலிகுலர் லெவல்ல உண்மையிலே என்னதான் நடக்குது? நாம அந்த எலக்ட்ரிசிட்டியை கொடுக்கும்போது உள்ளுக்குள்ள என்ன மாற்றம் நடக்குது? இங்க தான் விஷயமே இருக்கு. நாம வெளியே இருந்து ஒரு பவர் சப்ளை, உதாரணமா ஒரு பேட்டரியை இணைக்கிறோம். சரி. அந்த பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல் எலக்ட்ரான்ஸை அதிக அழுத்தத்துடன் தள்ளும். அதை நாம ஒரு எலக்ட்ரோடு கூட இணைக்கும் போது அந்த எலக்ட்ரோடுக்குள்ள எலக்ட்ரான்ஸ் வலுக்கட்டாயமா தள்ளப்படுது. இதனால அந்த எலக்ட்ரோடு முழுக்க முழுக்க நெகட்டிவ் சார்ஜ் ஆகுது. இதுக்கு பேரு தான் கேத்தோட். ஓகே, கேத்தோடுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வருது. அப்போ இன்னொரு எலக்ட்ரோட்? பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலுக்கு எலக்ட்ரான்ஸ் மேல ஒரு விதமான பசி இருக்கும். அது இன்னொரு எலக்ட்ரோட்ல இருந்து எலக்ட்ரான்ஸை வெளியே இழுக்கும். ஓஹோ. அதனால அந்த எலக்ட்ரான்ஸை இழந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஆகுது. இதுக்கு பேர் தான் ஆனோட். இப்படி நாம ஜோர் கட்டாயமா எலக்ட்ரான்ஸை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறதுனால அங்க ஒரு நான் ஸ்பான்டேனியஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நடக்குது. அப்போ தேர்வுல ஒரு வரியில எழுதணும்னா, an electrolytic cell is an electrochemical cell in which electrical energy is used to drive a non-spontaneous redox reaction அப்படின்னு எழுதலாமா? இதை விட ஒரு துல்லியமான வரையறை சொல்ல முடியாது. 100% சரியானது. இதுல எனக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. ம். கால்வானிக் செல்ல ஆனோடுக்கு நெகட்டிவ் சார்ஜ், கேத்தோடுக்கு பாசிட்டிவ் சார்ஜ்னு படிச்சிருக்கேன். ம். ஆனா நீங்க இங்க அப்படியே மாத்தி சொல்றீங்க. ஆமா. ஆனோட் பாசிட்டிவ், கேத்தோட் நெகட்டிவ்னு சொல்றீங்க. இதுதான் நிறைய மாணவர்களுக்கு குழப்பம் வர்ற இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். சந்தேகமே வேண்டாம். இதுதான் மிக முக்கியமான வேறுபாடு. நிறைய பேர் மனப்பாடம் செய்யறது ஆனோட் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ் அப்படின்னு. அது தப்பு. அப்ப அது தப்பு. ஆமா, ஒரு எலக்ட்ரோலைட்டிக் செல்ல ஆனோட் பவர் சப்ளையோட பாசிட்டிவ் டெர்மினல் கூட இணைக்கப்பட்டிருக்கிறதால அது பாசிட்டிவ். கேத்தோட் பவர் சப்ளையோட நெகட்டிவ் டெர்மினல் கூட இணைக்கப்பட்டிருக்கிறதால அது நெகட்டிவ். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல பதிச்சுக்கிட்டா பாதி குழப்பம் தீர்ந்துடும். வாவ், இது ரொம்ப முக்கியமான புள்ளி. சரி, இந்த பந்த மலை மேல தள்ளுற அனலாஜியே நல்லா இருந்தது. இன்னும் எளிமையா புரிஞ்சுக்க வேற ஏதாவது ஒப்புமை இருக்கா? கண்டிப்பா. நம்ம வீடுகள்ல தண்ணிய பம்ப் செஞ்சு மாடியில இருக்கிற டேங்குக்கு ஏத்துறோம் இல்லையா? ஆமா. அதை யோசிச்சு பாருங்க. ஒரு அருவியில தண்ணீர் தானா மேல இருந்து கீழே விழும். அது ஒரு ஸ்பான்டேனியஸ் செல்.
அதிலிருந்து நம்மால் மின்சாரம் எடுக்க முடியும். இது கேல்வானிக் செல் மாதிரி. சரி. ஆனா கீழே இருக்கிற தண்ணிய மறுபடியும் மாடிக்கு கொண்டு போகணும்னா நம்ம மோட்டாரை ஆன் பண்ணி எலக்ட்ரிசிட்டி செலவு பண்ணி பம்ப் மூலமா மேலே ஏத்தணும். அது தானா நடக்காது. ஆமா, அது நான் ஸ்பான்டேனியஸ். அதுதான் எலக்ட்ராலிசிஸ். அந்த மோட்டார் தான் நம்மளோட எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை. அருமையான உதாரணம். காரை ரிவர்ஸ் கியர்ல ஓட்டுற மாதிரி கூட இத சொல்லலாம்னு தோணுது. கார் இயல்பா முன்னாடி போகும், அது ஸ்பான்டேனியஸ். கரெக்ட். ஆனா பின்னோக்கி போகணும்னா நாம ரிவர்ஸ் கியர் போட்டு ஆக்சிலரேட்டரை அழுத்தணும். ஒரு வெளி விசை தேவை. நாம ஆக்சிலரேட்டர்ல இருந்து காலை எடுத்தா கார் நின்னுடும். மிகச்சரி. எலக்ட்ராலிசிஸும் அப்படிதான். நீங்க பவர் சப்ளையை நிறுத்தினா அந்த ரியாக்ஷன் உடனே நின்னுடும். இது தானா நடக்காது. இப்போ உங்க ஆரம்ப கேள்விக்கு வரேன். நாம ஏன் இந்த வேலையை செய்யணும்? ஏன்னா நமக்கு தேவையான பல முக்கியமான பொருட்கள் இந்த நான் ஸ்பான்டேனியஸ் வழியில தான் கிடைக்குது. உதாரணமா அலுமினியம். அலுமினியம் நாம பயன்படுத்துற பாத்திரங்கள், விமானத்தோட பாகங்கள் அந்த அலுமினியமா? அதேதான். அலுமினியம் பூமியில அதோட தாதுவான பாக்சைட் ஓர்ல ஆக்சைடா ரொம்ப வலிமையா பிணைக்கப்பட்டிருக்கும். அதை சாதாரணமா சூடுபடுத்தியோ இல்ல வேற கெமிக்கல் வச்சோ பிரிக்கவே முடியாது. ஓ. மைக்கேல் ஃபாரடே கண்டுபிடிச்ச இந்த எலக்ட்ராலிசிஸ் முறை மூலமா தான் நாம மின்சாரத்தை செலுத்தி அந்த பிணைப்பை உடைச்சு தூய்மையான அலுமினியத்தை பிரிச்சு எடுக்கிறோம். இன்னைக்கு நாம பயன்படுத்துற மொத்த அலுமினியமும் இப்படி கிடைச்சதுதான். அப்படியா? அப்போ நம்ம ரீசார்ஜபிள் பேட்டரிஸை சார்ஜ் பண்ணும்போது கூட இதே மாதிரி ஒரு விஷயம் தான் நடக்குதா? நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க. நாம பேட்டரியை பயன்படுத்தும் போது அது ஒரு கேல்வானிக் செல் மாதிரி செயல்பட்டு நமக்கு சக்தியை கொடுக்குது. அது டிஸ்சார்ஜ் ஆனதும் நம்ம சார்ஜர்ல போடும்போது நாம வெளியிருந்து பவர் கொடுக்கறோம். ஆமா, வெளியிருந்து மின்சாரத்தை கொடுத்து உள்ள நடந்த கெமிக்கல் ரியாக்ஷனை அப்படியே ரிவர்ஸ் பண்றோம். அதாவது நாம அந்த பேட்டரியை ஒரு எலக்ட்ரோலிட்டிக் செல்லா மாற்றி சார்ஜ் பண்றோம். வாவ், இப்போதான் எனக்கு இது முழுசா புரியுது. சரி, இந்த செயல்முறைய மனசுல ஒரு காட்சியா பார்க்க முடியுமா? ஒரு மென்டல் மூவி மாதிரி சொன்னா இன்னும் நல்லா பதியும். நிச்சயம். எல்லாரும் கண்ண மூடி நான் சொல்றத கற்பனை பண்ணி பாருங்க. ஓகே. நம்ம கிட்ட ஒரு கண்ணாடி பீக்கர் இருக்கு. அதுக்குள்ள நல்ல பிரகாசமான நீல நிறத்துல காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இருக்கு. இப்போ 2 செப்பு தகடுகளை, அதாவது காப்பர் எலக்ட்ரோட்ஸ் எடுத்து அந்த சொல்யூஷனுக்குள்ள வைக்கிறோம். அதை ஒரு பேட்டரியோட இணைக்கிறோம். இப்போ ஸ்விட்சை ஆன் பண்றோம். ஓகே, பண்ணியாச்சு. இப்போ என்ன நடக்கும்? பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல் கூட இணைக்கப்பட்ட எலக்ட்ரோடு, அதாவது நம்ம கேத்தோட், இப்போ எலக்ட்ரான்ஸ் நிறைஞ்சு நெகட்டிவ் சார்ஜா இருக்கு. சரி. அந்த நீல நிற சொல்யூஷன்ல இருக்கிற Cu2+ அயான்ஸ், அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் கொண்ட காப்பர் அயான்ஸ் இந்த நெகட்டிவ் கேத்தோட நோக்கி ஈர்க்கப்படும். ஆமா, ஆப்போசிட் சார்ஜஸ் அட்ராக்ட் பண்ணும். கரெக்ட். அங்க வந்து கேத்தோட்க்கு இருந்து 2 எலக்ட்ரான்ஸை வாங்கி பளபளப்பான திடமான செப்பு அணுக்களா, அதாவது பியோர் காப்பரா அந்த எலக்ட்ரோட் மேல படிய ஆரம்பிக்கும். ஒரு அழகான ரெட்டிஷ் பிரவுன் கோட்டிங் உருவாகும். சூப்பர். அப்போ அடுத்த எலக்ட்ரோட் ஆனோட்ல என்ன நடக்கும்? பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் கூட இணைக்கப்பட்ட எலக்ட்ரோட், அதாவது ஆனோட், எலக்ட்ரான்ஸை இழந்து பாசிட்டிவ் சார்ஜா இருக்கு. அதனால அந்த செப்பு தகட்டுல இருக்கிற காப்பர் அணுக்கள் தன்னோட எலக்ட்ரான்ஸை ஆனோட் கிட்ட கொடுத்துட்டு Cu2+ அயான்ஸா மாறி அந்த நீல நிற சொல்யூஷனுக்குள்ள கரையும். ஓ, அப்போ ஆனோட் வந்து கரையும். ஆமா, அதாவது ஆனோட் கொஞ்சம் கொஞ்சமா தேய்மானம் அடையும். சக்கரை காஃபியில கரையிற மாதிரி ஆனோடு கரையும், கேத்தோடு மேல உலோகம் படியும். அப்போ ஒரு எலக்ட்ரோட்ல எடை கூடும், இன்னொரு எலக்ட்ரோட்ல எடை குறையும். ஆனா மிக முக்கியமா நாம எப்ப பவர் சப்ளைய ஆஃப் பண்றோமோ அப்பவே இந்த ப்ராசஸ் மொத்தமா நின்னுடும். எதுவுமே தானா நடக்காது. மிகச் சரியாக சொன்னீர்கள். அதுதான் எலக்ட்ரோலிட்டிக் செல்லோட அடிப்படை விதி. இந்த செம்பு படியறத பாக்கும்போதே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நாம ஆரம்பத்துல பேசின தங்க முலாம் பூசுறது, அதுவும் இதே தத்துவத்துல தான் வேலை செய்யுமா? அதே தத்துவம் தான். அந்த தொழில்நுட்ப பயன்பாட்டுக்கு பேர் தான் எலக்ட்ரோபிளேட்டிங். எலக்ட்ரோபிளேட்டிங். ஆமா, ஒரு பொருள்னால இன்னொரு உலோகத்தை ஒரு மெல்லிய அடுக்காக பூசுவது. இங்க எந்த பொருள் மேல பூசணுமோ, உதாரணமா ஒரு இரும்பு ஸ்பூன் மேல வெள்ளி பூசணும்னா அந்த ஸ்பூனை நம்ம கேத்தோட எடுத்துக்கணும். சரி, a spoon is the cathode. எந்த உலோகத்தை பூசணுமோ, அதாவது வெள்ளிய, நாம ஆனோடா எடுத்துக்கணும். எலக்ட்ரோலைட் சொல்யூஷன்ல சில்வர் அயான்ஸ் இருக்கணும். அப்போ கொஞ்ச நேரத்துல ஆனோட்ல இருக்கிற வெள்ளி கரைஞ்சு கேத்தோடான அந்த ஸ்பூன் மேல ஒரு வெள்ளி பூச்சு உருவாகும். சரிதானே? அருமை. இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, அந்த பூச்சோட தடிமன், AKA
திக்னஸை நம்மால துல்லியமா கட்டுப்படுத்த முடியும். அது எப்படி? எவ்வளவு நேரம் எவ்வளவு கரண்ட் கொடுக்கறோம் என்பதை வச்சு மைக்ரான் அளவுல கூட நம்மால அந்த பூச்சோட தடிமனை தீர்மானிக்க முடியும். இதனால தான் இது நகை தொழில்ல இருந்து விண்வெளி தொழில்நுட்பம் வரைக்கும் பயன்படுது. எனக்கு ஒரு கேள்வி. இந்த செயல்முறைய வேகப்படுத்தணும்னா நாம இன்னும் அதிகமா வோல்டேஜ் கொடுத்தா போதுமா? வண்டியோட ஆக்சிலரேட்டரை இன்னும் அதிகமா அழுத்துற மாதிரி தானே? அதுதான் எல்லாரும் செய்ய நினைக்கிற பொதுவான தவறு. கேட்கறதுக்கு அது சரி மாதிரி தான் தெரியும். ஆனா அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? நாம சக்திய அளவுக்கு அதிகமா கொடுத்தா நம்மளோட காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல செம்பு படிகிறதுக்கு பதிலா அந்த தண்ணியே அந்த அதிகப்படியான சக்தியை எடுத்துக்கிட்டு உடைய ஆரம்பிச்சிடும். தண்ணி உடையறதா? அப்போ என்ன ஆகும்? H2O, அதாவது தண்ணீர் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் வாயுக்களா பிரிய ஆரம்பிக்கும். நீங்க பீக்கரை பார்த்தா எலக்ட்ரோட்ஸ்ல இருந்து குமிழ் குமிழா கேஸ் வர ஆரம்பிக்கும். அடடா! அதாவது நீங்க காசு செலவு பண்ணி மின்சாரத்தை வீணடிச்சு தண்ணியில இருந்து வெறும் குமிழிகளை உருவாக்குவீங்க. ஆனா உங்களுக்கு தேவையான காப்பர் பிளேட்டிங் நடக்காது. தொழிற்சாலைகள்ல இது ஒரு பெரிய நஷ்டம். அதனால துல்லியம்தான் இங்க முக்கியம், வேகத்தை விட. அப்போ தேவைக்கு அதிகமான வோல்டேஜ் கொடுத்தா நாம ஆற்றலை வீணடிக்கிறோம். இது ஒரு கவுண்டர் இன்ட்யூட்டிவான விஷயம்தான். சரி, இந்த உரையாடல்ல இருந்து நான் தேர்வுக்காக குறிப்பு எடுக்கணும்னா மறக்கவே கூடாத சில முக்கியமான வரிகள் என்னென்ன? நிச்சயம். முதல் மற்றும் மிக முக்கியமான விஷயம், ஒரு எலக்ட்ரோலைட்டிக் செல்ல ஆனோட் பாசிட்டிவ், கேத்தோட் நெகட்டிவ். ஆனோட் பாசிட்டிவ், கேத்தோட் நெகட்டிவ். ஆமா, ஏன்னா அதுங்க வெளியே இருக்கிற பவர் சப்ளையோட அப்படி இணைக்கப்பட்டிருக்கு. இத கேல்வானிக் செல்லோட குழப்பிக்கவே கூடாது. சரி, இது முதல் விதி. அடுத்தது ரெண்டாவது விதி, எந்த மின்கலமா இருந்தாலும் மாறாது. ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடக்கும், கேத்தோட்ல ரிடக்ஷன் நடக்கும். ஆனோட்ல ஆக்சிடேஷன், கேத்தோட்ல ரிடக்ஷன். இதை ஞாபகம் வச்சுக்க ஒரு சின்ன வழி இருக்கு. ஆக்ஸ் அண்ட் ரெட் கேட். அதாவது ஆனோட் ஆக்சிடேஷன், ரிடக்ஷன், கேத்தோட். இது எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியோட ஒரு யுனிவர்சல் ரூல். ஆனாக்ஸ், ரெட் கேட். இது நல்லா இருக்கு. மூணாவது, எலக்ட்ராலிசிஸ் நடக்க வெளியே இருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கண்டிப்பா தேவை. பவர் இல்லைன்னா ரியாக்ஷன் நடக்காது. இது ஒரு நான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். சரி, எவ்வளவு பொருள் படியும் அல்லது கரையும் அன்னோதுக்கு ஏதாவது விதி இருக்கா? அதுதான் நாலாவது புள்ளி. எவ்வளவு பொருள் உருவாகும் அல்லது கரையும் என்பது நாம எவ்வளவு சார்ஜ் கொடுக்கிறோம் என்பதை பொறுத்தது. சார்ஜ் என்பது கரண்ட் மற்றும் டைமை பெருக்கினால் வருவது. அதாவது சார்ஜ் ஈக்குவல்ஸ் கரண்ட் இன்டூ டைம். ஓகே, சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இன்டூ டைம். இதுதான் ஃபாரடேஸ் லாஸோட அடிப்படை. அதிக நேரம் இல்லனா அதிக கரண்ட் கொடுத்தா அதிக பொருள் படியும். ஆக மொத்தம் இந்த எலக்ட்ரோலிட்டிக் செல்ல பொறுத்த வரைக்கும் நாம மனசுல பதிக்க வேண்டிய விதிகள் இதுதான். ரொம்ப தெளிவா இருந்தது. ஒரே ஒரு கடைசி புள்ளி, ஒருவேளை பல எலக்ட்ரோலிட்டிக் செல்ஸை சீரீஸா இணைச்சா எல்லா செல்லையும் ஒரே அளவு எலக்ட்ரான்ஸ் தான் பாயும். இதனால எல்லா செல்லையும் நடக்கிற ரியாக்ஷனும் ஒரே விகிதத்துல இருக்கும். ரொம்ப நன்றி. இப்போ ஒரு முழுமையான புரிதல் கிடைச்சிருக்கு. சரி, இந்த உரையாடலை சுருக்கமா தொகுத்து சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? சுருக்கமா சொல்லணும்னா, எலக்ட்ரோலிட்டிக் செல் என்பது வெளியிருந்து எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தி ஒரு நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனை கட்டாயப்படுத்தி நடக்க வைக்கிற ஒரு அமைப்பு. நம்மளோட அனாலஜி படி இது தண்ணிய பம்ப் செஞ்சு மலை மேல ஏத்துற மாதிரி. இயற்கையோட போக்குக்கு எதிரா நாம சக்திய செலவு செஞ்சு ஒரு வேலைய செய்றோம். ஒரு சிறந்த நிஜ வாழ்க்கை உதாரணம் நகைகள் மேல தங்க முலாம் பூசுவது, அதாவது எலக்ட்ரோபிளேட்டிங். நினைவில் வைக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இங்க ஆனோட் பாசிட்டிவ், கேத்தோட் நெகட்டிவ். இது கெல்வானிக் செல்க்கு நேர் எதிர். கரெக்ட். பவரை நிறுத்தினா ரியாக்ஷன் உடனே நின்னுடும். இதைவிட சுருக்கமா, இதைவிட தெளிவா சொல்ல முடியாது. அருமை. கடைசியா உங்களை யோசிக்க வைக்க ஒரு கேள்வி. எலக்ட்ரோலிசிஸ பயன்படுத்தி இயற்கையா நடக்காத ரியாக்ஷன்களை நாம நடத்தலான்னு பார்த்தோம். ஒரு வகையில இது ஒரு செயல் தவிர்க்கும், அதாவது அன்டூயிங் ப்ராசஸ் மாதிரி. ஒரு கெமிக்கல் ப்ராசஸை நம்ம ரிவர்ஸ் பண்றோம். அப்போ இதோட உச்சகட்ட சாத்தியம் என்னவா இருக்கோ? ஒருவேளை எலக்ட்ரோலிசிஸை பயன்படுத்தி ரொம்ப சிக்கலான சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கிற கழிவுப் பொருட்களை, வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை கூட நாம அன்மேக் செஞ்சு அதிலிருந்து எளிமையான பயனுள்ள தனிமங்களை மறுபடியும் பிரிச்செடுக்க முடியுமா? பிளாஸ்டிக் கழிவுகளை கார்பனாகவும் ஹைட்ரஜனாகவும் பிரிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க.